அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கிரகங்கள் சொல்லும் உறவுகள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவை குறிக்கும். அதாவது அப்பா அம்மா, தம்பி தங்கை, அண்ணன் அண்ணி, மாமன், அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் மாமன், அதே போல் நண்பர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரம், இளைய சகோதரம், இந்த மாதிரி நம்மளுடைய உறவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த உறவு முறை வரும், இந்த உறவு முறை நமக்கு எப்படி பயன்படும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறையை சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு பாதகமாக இருக்கா, சாதகமாக இருக்கா, பாதகாதிபதி ஸ்தானத்தில் இருக்கா, அதே போல் அஷ்டமாதிபதி ஸ்தானத்தில் இருக்கா, அது நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் நமக்கு இருந்தும் அதனுடைய அது செய்ய முடியாமல் பகை நீச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கா, அப்போ அந்த கிரக உறவு நமக்கு பயன்படுமா பயன்படாதா, இதெல்லாம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சொல்லும் உறவு முறைகள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை நமக்கு எப்படி பயன்படும், எந்த கிரகத்துக்கு எந்த உறவு முறை வரும், இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதாவது 9 கிரகத்துக்கும் ஒரு ஒரு உறவு முறை இருக்கு இல்லையா, அது என்னென்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தில் சூரியன், அதாவது இந்த கிரகங்களை வச்சு நம்ம உறவு முறை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுவாக இந்த கிரகங்களை வச்சு அந்த உறவு முறை நமக்கு எப்படி பயன்படும், அதை பாதகம் செய்யுமா சாதகம் செய்யுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த கிரகத்தை வச்சு மட்டும் பார்ப்போம். அடுத்ததான் நம்மளுடைய ஸ்தானங்கள், எந்த ஸ்தானத்துக்கு எந்த உறவு முறை வருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், தந்தை. சூரியன் தான் தந்தை. நம்ம மூத்த மகனுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிள்ளை இருக்கு இல்லையா, மகன், மூத்த பிள்ளைக்கு காரகத்துவம் வந்து சூரியன். அதே போல் நம்மளுடைய தந்தைக்கு காரகத்துவம் சூரியன். அப்போ சூரியன் நமக்கு சாதகமாக இருந்தால் தந்தை மூத்த மகன்களால் நமக்கு பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னா அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அவங்க பகை நீச்சமாகி அஷ்டமாதி 8ல் போய் மறைஞ்சி பகை நீச்சமாகி பாபரோட தொடர்பு இருந்து பாதக ஸ்தானத்தில் இருந்து இந்த மாதிரியா இருக்கும்போது அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூத்த மகன் நமக்கு வேலை சொல்கிறாங்கல்ல, மேல் அதிகாரி, இதெல்லாம் சூரியனுடைய உறவு முறையில் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன்னா எல்லாத்துக்கும் தெரியும், தாய்மை அடைந்த பெண்கள், அண்ணி, இப்போ வீட்டில் அண்ணி, அவங்களுக்கு தாய் ஸ்தானத்துக்கு உள்ளவங்க இல்லையா. அப்போ தாய் ஸ்தானத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இதில் வரும். அப்போ சந்திரன் நமக்கு பலமாக இருந்தால் இவர்களால் நமக்கு அண்ணி இந்த மாதிரியான தாய்மை அடைந்த பெண்களால் நமக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது செவ்வாய். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனை சொல்லக்கூடியது செவ்வாய். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மங்களகாரகன், பெண்களுக்கு கணவரை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ செவ்வாய்ங்கிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு நல்ல முறையில் இருக்கணும், நல்ல வலுவான நிலையில், அனுகூலமான நிலையில் இருக்கணும். அதே போல் ஒருத்தருடைய அண்ணன் தம்பி, சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, சில பேர் ஒற்றுமையாகவே இருப்பாங்க, எந்த கல்யாணமே ஆனாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் காரகத்துவம் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் தான் சகோதர உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து சகோதர காரகன்னே அவருக்கு பேர் வந்து சகோதரத்தை கெடுத்தது, அதாவது சாஸ்திரத்தை கெடுத்தது சகோதர பாசம்னு சொல்லுவாங்க. அப்போ சகோதர காரகன் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் பெண்களுக்கு வந்து கணவன் நல்லா அமைவார். அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதரன் நல்லா அமையும், அதே போல் அவங்களால அனுகூலங்கள் இருக்கும். இதெல்லாமே அதே போல் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன், அதாவது 9 கிரகம் இருந்தால் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனை 10வது கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் நல்லபடியாக அமையணும்னா செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் எல்லாருக்கும் தெரியும், தாய் மாமன் அல்ல, அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா அம்மாவன்னு சொல்லுவாங்க. தாய் மாமனுக்கு ரொம்பவும் முக்கியமான இடம் இருக்குது. அப்போ புதன்னா யார், தாய் மாமன், அம்மாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதன் ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்தால் தான் தாய் மாமனால் அனுகூலங்கள் இருக்கும். அதே போல் நண்பர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவாங்க, நண்பர்களால் ஆதாயங்கள் இருக்குமா, நண்பர்கள் இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்களா, நல்லது செய்வாங்களா, இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது புதன் தான். அதே போல் மாமா மச்சான்னு சொல்கிறாங்க இல்லையா, மாமா மச்சான்னு சொல்லக்கூடிய உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். அப்போ மாமா மச்சான், இந்த நண்பர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் மாமன், இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் புதன் அனுகூலமாக இருந்தால் தான் இவங்களால நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
குரு புத்திரகாரகன் எல்லாத்துக்கும் தெரியும். குரு வந்து ஒருத்தருக்கு குழந்தையால் அவங்களுக்கு கடைசியில் நல்லது ஏற்படுமா, அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து எடுத்து அவங்க இவங்களுக்கு கடைசி காலத்தில் நல்லது செய்வாங்களா, குழந்தை இருக்குமா இருக்காதா, குழந்தையால் அவங்களுக்கு நல்ல பலன். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தை இவங்களுக்கு நல்லது செய்யுமா, குழந்தையால் இவங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுமா இல்லை கெட்ட பேர் ஏற்படுமா, இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல் ஒருத்தருக்கு வழிகாட்டி, அதாவது குரு ஒருத்தருக்கு பலம் நீச்சமாகி பாதகமாக நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்டியே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தானே பட்டு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்குவாங்களே வந்து அவங்களுக்கு இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லக்கூடிய கைடன்ஸ் வழிகாட்டி இருக்கவே மாட்டாங்க. குரு வந்து பலமாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வழிகாட்டி அமைவாங்க, குரு அமைவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் மனைவி. அதே போல் பார்த்தீங்கன்னா அத்தைன்னு சொல்லக்கூடியவங்க, அத்தை மக மாமா மக, இந்த பெண்கள் சம்பந்தமான உறவு முறைகளை சொல்லக்கூடியது, அத்தை மக முறை பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் வந்து இந்த இதெல்லாம் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் தான் மனைவி, ஆண்களாக இருந்தால் சுக்கிரன் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகம். அப்போ தான் மனைவி நல்லா சிறப்பாக அமைவாங்க, சிறப்பான மனைவி அமைவாங்க. அத்தை மாமா மக அத்தை மக இவங்களுடைய உறவு முறைகளும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே மூத்த சகோதரத்தை, செவ்வாய் எப்படி இளைய சகோதரமோ சனி வந்து மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ சனி வலுவாக இருந்தால் தான் மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். அதாவது வீட்டில் வந்து அப்பா அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை அப்படின்னா கூட மூத்த சகோதரன் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து இளையவங்களை வந்து கரை தீர்த்துற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்போ சனி அவங்களுக்கு நல்லா அமைஞ்சாதான் மூத்த சகோதரன் வந்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் நமக்கு வரக்கூடிய வேலையாட்கள், நமக்கு கீழே வேலையை செய்யக்கூடிய எல்லாமே சனியோட காரகத்துவத்தில் தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது ராகு வந்து தந்தை வழி பாட்டனார் சொத்து. இப்போ நமக்கு பாட்டனால அனுகூலம், பாட்டன் நிறைய சொத்து சேர்த்து, பாட்டன் சொத்து பேரனுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாட்டன் நிறைய சொத்து சேர்த்து வச்சு பாட்டனால நமக்கு அனுகூலம் இருக்கணும் அப்படின்னா ராகு நல்லா இருக்கணும். ராகு நல்லா இருந்தால் தான் பாட்டனார் வழி சொத்துக்கள், பாட்டனார் வந்து பெரிய ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பாரு, அதனுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்துலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ராகு அனுசரித்து தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது வந்து தாய் வழி பாட்டனை சொல்லக்கூடியது. தாய் வழி பாட்டனால நமக்கு ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், இல்லை தாய் வழி அங்கேருந்து நமக்கு எந்த பலனும் ஏற்படுமாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா தாய். அப்போ இந்த 9 கிரகங்களுக்கு இந்த உறவுகள்லாம் வரும். இந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த உறவு முறைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கும். நம்மளோட ஜாதகப்படி இந்த கிரகங்கள்லாம் அனுகூலமாக இல்லை அப்படின்னா அந்த உறவு முறைகள் நமக்கு அனுகூலமாக இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் வந்து அனுகூலமாக இருந்தால் கூட அது வந்து பலம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களால செய்ய எண்ணம் இருக்கும், மனசு இருக்கும், ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு இப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானத்துக்கு எந்த உறவு முறை வருங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் பொருத்தி பார்த்து ஜாதகத்தில் எந்த உறவு முறைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை தெரிந்து சிறப்பாக வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.